ஆபாச பேச்சாளர் அன்பானந்தன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இன்னைக்கு சட்டமன்றத்துல நிதியமைச்சர் வந்துட்டு பட்ஜெட் பாக்ஸ்ல பார்த்தேன். இதுக்கு பருத்தி மூட்டையை போய் குடோன்ல வச்சிருக்கலாமே. எங்க ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் வந்து பேரை மாத்துறது பேர் தான் மாற்றமா? ஐயோ, கலைஞர் கனவு இல்லம், நான் பருவ திட்டம், தமிழ் பருவ திட்டம், தோல்வி விடுதி திட்டம், இதெல்லாம் பேர் மாத்துறது பதிலா ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒண்ணு விஷயப்படுறது முயற்சி. அது எதனால மாத்துறாங்க தெரியுமா? உங்க ஆட்சி கவிழ்ந்ததே தெரியாம நாங்க தான் ஆட்சி பண்றோம். உங்க தலைவர் கொளத்தூர்ல கொத்து புரட்டா போட்டு தோத்து போனாரு, அது தெரியாம இன்னும் ஸ்டாலின் தான் ஆட்சி பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு தவளை தன்மையால கெடும் பாத்தியா? அது போலதான் இந்த ஜென்சி டீமாலேயே அந்த திட்டத்துக்குடைய பேர் மாத்துறதுக்கு காரணமே நீங்க தான்டா. இப்ப விஜய் அவர்கள் அந்த திட்டத்திலேயே அந்த நிதியை ஒதுக்கியிருந்தா இன்னும் நீங்க அரமெண்டலா இருப்பீங்க. இன்னும் நாங்க தான் ஆட்சி செய்யறோம், நாங்க தலைவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வச்சுட்டு இருந்திருப்பீங்க. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். அந்த திட்டத்துக்கெல்லாம் பேர் மாத்தி அந்த திட்டத்தெல்லாம் நல்ல முறையில கொண்டு போறதுக்கு தான் நிதி ஒதுக்கி இருக்காரு. உங்க தலைவர் மாதிரி அம்மா அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை கேன்சல் பண்ணல. ஒன்னு கறவை மாடு திட்டத்தை கேன்சல் பண்ணீங்க, அதுக்கப்புறம் தாலிக்கு தங்க திட்டத்தை கேன்சல் பண்ணீங்க, அதுக்கப்புறம் லேப்டாப்பை கேன்சல் பண்ணீங்க. லாஸ்டா எலெக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஜனவரியில வந்து 2026 ஜனவரியில லேப்டாப் அது 20 லட்சம் பேர் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. 5 லட்சம் பேர் கொடுத்துட்டு ஆட்டிய போட்டீங்க மிச்ச காசை. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஆனா விஜய் அவர்கள் வந்து அம்மா கொண்டு வந்த அந்த திட்டத்தை நல்ல திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்திருக்காரு. கறவை மாடு வழங்கும் திட்டமும் சரி, தாலிக்கு தங்கமும் திட்டமும் சரி, அந்த லேப்டாப்பை இப்ப மறுபடியும் கொண்டு வந்திருக்காரு. லேப்டாப் திட்டம் அம்மா 2011 கொண்டு வந்தாங்க. அதுக்கு உங்க தலைவர் வந்து உலகம் உங்க கையில் அப்படின்ட்டு பேரை மாத்தினீங்க. அது பேர் மாற்றினது இல்லையா? என்ன கோமால இருந்தியா அப்பெல்லாம்? இப்ப வந்து கேட்டுட்டு இருக்க நான் குழந்தை தோத்து போயிட்டீங்கடா. நீங்க தோத்துட்டீங்க, அது கூட அறியாம இன்னும் நாங்க தான் ஆட்சியில் இருக்கோம்னு சொல்லிட்டு உங்க ஜென்சி டீமே புலம்பிட்டு இருக்கானுங்க. மக்களே, இந்த ஆபாஸ் அன்பானந்தனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்களேன். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பத்தி தெரிஞ்சுமா நீ அழுவ தப்பு அப்பு எல்லாரும் இருட்டாக போகுதுன்னு அழுகிறாங்க. நான் சூரியனே மறைய போகுதுன்னு அழுகிறப்ப